சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம், தன்னை மறைத்தது தன் கரணாதிகள், தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள். அதாவது தங்கத்தை பார்க்குற போது, நகையை டிசைனை பார்க்குற போது தங்கத்தை பார்க்கறதில்ல. அது எத்தனை இது நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அது விலை எவ்வளோ தெரியுமா அப்படின்னா கதி கலங்கிறது. முதல்ல பார்க்குற போது அந்த டிசைனை பார்க்குறோம், டிசைன் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அதோடய வெயிட்டு அதிகமாக இருக்குது, விலை ஜாஸ்தியாக இருக்குது, வேண்டாங்கிறோம். ஏன்னா அந்த முதல்ல பார்க்குற போது டிசைனில் தான் நமக்கு அபிமானம் இருந்தது. அப்புறம் அது தங்கத்தை பார்க்குற போது வேண்டான்னு விட்டோம். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு சௌகரியம் இல்லை. கடனை வாங்கினா முட்டாள்னு அர்த்தம், அது வேறு விஷயம். ஆனால் அதில் நமக்கு அந்த தங்கத்தை பார்க்குற போது நகை திருஷ்டி இல்லை, நகையை பார்க்குற போது ஸ்வர்ண திருஷ்டி கிடையாது. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம்ங்கிறார். இந்த திருமூலர் 2 சொல்கிறார், ரொம்ப அற்புதமான திருஷ்டாந்தது. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். தங்கத்தை பார்த்த உடனே அந்த டிசைன் மறைஞ்சு போயிடுது. எங்கே மறைஞ்சது? இதுன்னு பிரிச்சா இருந்தது. நீங்கள் டிசைனை நீங்கள் வச்சுங்கோ, நான் தங்கத்தை நான் வச்சுக்கிறேன்னா முடியுமா? நடக்காது. ரெண்டும் பிரிக்க முடியாது. ஆனால் 2 பொருளாக இருக்கிற மாதிரி தோற்றம். 2ஆக பிரித்து நம்ம என்னமோ சொற்கள் 2, பொருள் ஒன்று தானே. பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். தங்கத்திலேயே மறைஞ்சு விடுறது அது. அதே மாதிரி தன்னை மறைத்தது தன் கரணாதிகள்ங்கிற, தன்னையே மறைச்சிடுது. தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம், உடம்பு மனசு புத்தியெல்லாம் தன்னை மறைக்கிறது. தன்னை அறிந்த பிறகு தன்னில் மறைந்தது தன் கரணாதிகள். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே. ஒரு பாட்டு இருக்கு. அது ஜகத்துக்கு, ஈஸ்வரனை சொல்கிறது. ஈஸ்வரனை பிரம்மத்துக்கு அந்நியமாக ஜெகத் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை புரியறதுக்காக அது பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமேங்கிறது பிரம்மனுக்கு வெத்திரிக்தமாக ஜகத்து இல்லைங்கிறதுக்கான திருஷ்டாந்தம். இந்த பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம்ங்கிறது ஆத்மாவுக்கு வேறாக சரீர மனசு புத்தியெல்லாம் கிடையாதுன்னு புரியுதுங்க. 2 திருஷ்டாந்தம் சொல்லி விளங்க வைத்திருக்கிறார் திருமூலர். அப்புறம் பொருளெல்லாம் தெளிவாக விளங்கிடுறது. இந்த மாதிரி விஷயங்களை விசாரம் பண்ணினால் எல்லா பொருளும் தெளிவாக விளங்கும். நம்ம அதை பாசிட்டிவாக மாற்றி போட்டுக்கணும். அப்புறம் எல்லா பொருள்களும் தெளிவாக விளங்குகிறது. கீதையில் கூட ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், ஞானே நது தத ஞானம் ஏஷாம் நாசிதமாத்மனஹ தேஷாம் ஆதித்யவஜானம் பிரகாஷயதி தத்பரம். எவன் ஒருவன் ஞானம் பெற்று அஞ்ஞானத்தை அடியோடு நீக்குகிறானோ அவனுக்கு சூரிய பிரகாசத்தில் எல்லா பொருள்களையும் தெளிவாக தெரிந்து கொள்வது போல அந்த ஞானத்தினால் அனைத்தும் தெளிவாக தெரிகிறதுங்கிறார். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக
அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.